அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஜோதிட வழிகாட்டி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் ஆடிப்பெருக்கு, ஆடி 18 ஆடி நோன்பு பற்றிய சிறப்புகள், வழிபாட்டு முறைகள் மற்றும் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்னென்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவர் வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் புதிய நீர் ஆறுகளில் பெருக்கெடுப்பதையும் ஆடிப்பட்டம் தொடங்குவதையும் கொண்டாடும் பண்டிகையே ஆடிப்பெருக்கு. நட்சத்திரம், திதியைத் தாண்டி நாட்களை அடிப்படையாக கொண்ட முக்கியமான தமிழர்களின் திருநாள் இது. வற்றாத ஆறுகளை தெய்வமாக போற்றி உழவு வேலையை தொடங்கும் நாளாகையால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானது. இப்போது தமிழகத்தின் முக்கிய மண்டலங்களின் கொண்டாட்டங்களை பார்ப்போம். சோழ நாடு காவிரி நதிக்கரையில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. காவிரியம்மனுக்கு புடவை, பூ, மஞ்சள், குங்குமம், காதோலை, கருகமணி சமர்ப்பித்து வழிபடுவர். புதிய தாலி மாற்றும் சடங்கும், அம்மா மண்டபம் போன்ற படித்துறைகளில் சிறப்பு வழிபாடுகளும் நடக்கும். கொங்கு நாடு வீட்டிலும் குலதெய்வ கோவிலிலும் காவிரி ஆற்றங்கரையிலும் வழிபாடு. உழவுச் சாதனங்களுக்கும் விதைப் பொருட்களுக்கும் மஞ்சள் தெளித்து வழிபாடு. சில இடங்களில் கிடா வெட்டுதல். பவானி, கூடுதுறை, மேட்டூர், சிறுவாணி போன்ற இடங்களில் குடும்பத்துடன் பிக்னிக் போன்று கொண்டாடுவர். தொண்டை நாடு அம்மன் கோவில்களில் வேப்பிலை ஆடை அணிதல், கூழ் வார்த்தல். ஏரி மற்றும் கோயில் குளங்களின் நீரை போற்றி பூஜை செய்வர். பாண்டிய நாடு வைகை, தாமிரபரணி கரைகளில் முளைப்பாரி எடுத்து ஆற்றில் கரைப்பது பிரசித்தம். முறுக்கு போன்ற பலகாரங்கள் செய்து வழிபடுவார்கள். நாஞ்சில் நாடு பழையாறு, கோதையாற்றில் புதுவெள்ளம் வரும்போது மலர் தூவி மரியாதை செய்வது மரபு. சுருக்கமாக, வழிபாடுகள் மாறினாலும் அனைவரும் ஒன்று கூடி உணவருந்தி மகிழ்வதே ஆடிப்பெருக்கின் சிறப்பம்சமாகும். இப்போது இந்த நன்னாளில் செய்யக்கூடாதவை என்னென்ன என்று பார்க்கலாம். கருப்புத் துணி அணிவது, செருப்பு மற்றும் இரும்புப் பொருட்கள் வாங்குவது கூடாது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், துடைப்பம் வாங்குவது தவிர்க்கப்பட வேண்டும். கடன் வாங்குவது அறவே கூடாது. வீட்டுக்கடன், வாகனக் கடன் அப்ளை செய்வதையும் தவிர்க்கவும். தவிர்க்க முடியாத மருத்துவச் செலவை தவிர்த்து ரெகுலர் செக்கு, மருந்து வாங்குவதை முந்தைய நாளே முடித்துக் கொள்வது நல்லது. நகை அடகு வைப்பது, பழைய பொருட்களை எடைக்குப் போடுவது மற்றும் தானம் கொடுப்பது கூடாது. அடுத்ததாக, இந்த நாளில் செய்ய வேண்டியவை: புதிய வண்டி, வாகனங்கள் வாங்குவது மற்றும் சொத்து, இடம் ரிஜிஸ்டர் செய்வது நல்லது. அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை மற்றும் தண்ணீர் புதிதாக வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். வசதி உள்ளவர்கள் தங்கம், வெள்ளிப் பொருட்கள் வாங்கலாம். ஆனால் இந்த நாளில் தான செட்டில்மெண்ட் மட்டும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. நமது முன்னோர்கள் காட்டிச் சென்று இந்த யதார்த்தமான வழிமுறைகளை கடைபிடித்து நாமும் நன்மைகளைப் பெறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமது ஸ்ரீ ஜோதிட வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேர்மறை எண்ணங்களோடு பயணிப்போம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.